தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவாராக. உங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் விவரித்து ஆண்டவர் உங்களை நடக்க பழக்குவாராக. வேதத்தில் ஆமோஸின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாச பெருமக்களும் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சோர்வு, உலகத்தில் ஓடும்போது துக்கம், வேதனை, மனமடிவு, குத்தப்படுகிற வார்த்தைகள். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள்ளே ஓடி வருகிறோமோ அங்கே கொடுக்கப்படுகிற வசனங்கள், வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, உறுதியாய் நிறுத்துகிறது. நாம் விழாதபடிக்கு அவைகள் நம்மை நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல வசனத்தின் மீது இருக்கிற தாகம் குறைஞ்சிருச்சு. வசனத்தின் தாகம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள மாறா. என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். என்ன வேணும்? என் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும், என் வாழ்க்கையில் சுகம் வேணும், என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும். ஆனால் வசனத்தை விட்டுட்டீங்கப்பா, வசனத்தை விட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வசனத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரதே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு தான், வார்த்தையிலே உறுதிப்படுகிறதுக்கு தான், வார்த்தையில ஸ்திரப்படுத்தப்படுகிறதுக்கு தான். வசனம் சொல்லுகிறது, ஒரு காலம் வரப்போகிறது தேவ பிள்ளையே. இன்னைக்கு கிட்டத்தட்ட பல இடங்களிலே, பல ஸ்டேட்ஸில் கர்த்தருடைய வசனம் உள்ள போகாதபடிக்கு தடையா இருக்கு. கொஞ்ச நாள் தாங்க, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த வேதத்தை, இந்த வசனத்தை எப்படியெல்லாம் உங்களால் படிக்க முடியுமோ படிங்க, எப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணுங்க. நான் அதிகமாக சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறது, வேதத்தை ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது வாசித்து முடிங்க. வருஷத்தில் ஒரு தடவையாவது வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கடந்து வரணும். வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் ஒன்று வருது, ஒரு தாகத்தின் காலம் வருது. அதற்கு நீ தப்புவித்து கொள்ளப்படணும் அப்படின்னா உன்னுடைய பண்டக சாலையில் நீ ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும், இருதயத்தில் வசனத்தை சேர்த்து வைக்கணும், உன் மனதின் அறையில் வார்த்தையை கொண்டு போய் நீ பதித்து வைக்கணும். இல்லையா வார்த்தை வெளிப்படாது, வசனம் வெளியே வராது. உன் கைகளில் நீ அதை கட்டணும், வீட்டு நிலைக்கால்கள் அதை எழுதி வைக்கணும், பிள்ளைகளுக்கு அதை போதிக்கணும், பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். காரணம், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு சரியான சத்தியத்திற்குள்ள நடத்தக்கூடாதபடிக்கு பல வார்த்தைகள் வந்துருச்சு. எது உண்மை, எது சத்தியம்? இன்னைக்கு ஊழியக்காரங்களே குழம்பி போகிற அளவுக்கு சத்தியங்கள் இன்னைக்கு வெளியே வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் போடப்பட்ட அஸ்திபாரத்தில் நீ உறுதியாயிரு, ஆதியில் போடப்பட்ட சத்தியத்தில் உறுதியாயிரு. அது ஒரு நாளைக்கு உன்னை அசைக்கக்கூடாது. ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், இந்த 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 அஸ்திபாரத்தை விட்டுட்டு நீ வெளியே வந்துடாத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ உனக்கு டைம் கிடைச்சா ஜெபம் பண்ணால் போதும், நீ ஜெபம் பண்ணலான்னா உனக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார், நீ வேதத்தை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்தமாக வாழணும்னு அவசியம் இல்லை, நீ எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லை, நோ 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 நோ, நெவர் நெவர் நெவர். தேவன் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
வசனத்தின்படி, சத்தியத்தின்படி. அப்போ இந்த கடைசி காலம் பஞ்சத்தின் காலமாக இருக்கிறது. எந்த வார்த்தையை கேட்கறது, எப்படி ஓடுறது, எப்படி நடக்கிறது உங்களுக்கு தெரியல. தேவன் உங்களுக்கு கொடுத்த சபை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு இந்த வேதாகமத்திலும் பல காரியங்கள் மாற்றப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நன்றாய் வாசிப்பீர்கள், அதை தியானிக்க ஆரம்பிப்பீர்களானால் யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வந்து கொண்டு இருக்குது தேவ பிள்ளையே. இந்த வார்த்தையை நீ தியானிக்க தியானிக்க தியானிக்க, வாசிக்க 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 வாசிக்க, இந்த வசனம் பண்டக சாலையில் போய் சேர்க்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் பஞ்சம் வர நேரத்தில் எப்படி யோசேப்பு சேர்த்து வைத்த தானியத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தானோ, அதே போல் உங்களுக்குள்ளே சேர்த்து வைத்திருக்கிறதான இந்த வசனத்தை, இந்த தானியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும், உங்களுக்கு பிரயோஜனப்படவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம், தாகத்தால் வறளுகிற ஒரு பஞ்ச காலம். இந்த வசனத்தின் பஞ்ச காலம் ஒரு நாள் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே வந்து விட்டது. தேவஜனதே, ஜாக்கிரதையாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்திலே, அழைப்பிலே இந்த வசனத்தை தியானித்து தியானித்து உங்கள் சபைகளில் ஆலயத்துக்குள்ளே வரும்போது வசனத்தை கேட்கணுன்ற எண்ணத்தில் வந்துடணும், வசனத்தை தியானிக்கணுன்ற எண்ணத்தில் வந்துடணும். போதகர் சொல்கிற வார்த்தையை அப்படியே உள்ளே கேளுங்க. எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் நினச்சிட்டிங்கன்னா அவுட். நீங்கள் உள்ள வசனம் போகவே போகாது. இல்லை, கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், இன்னும் இதில் இருக்கிற புதிய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை போஷிப்பார், போதிப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் உண்டாகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே உண்டாயிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசனத்தினால் போதிக்கப்பட, வசனத்தை களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்க, பண்டக சாலைகளிலே சேர்த்து வைக்க, தானியத்தை எடுத்து போஷிக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளே உடைய ஜனங்கள் கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம், நாட்கள் அது வந்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறது. கவனமாய், ஜாக்கிரதையாய் வசனத்தில் தரித்திருக்க, வசனத்தை வாசிக்க, தியானிக்க, ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகளிலே நிலை நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. God bless you.